ஹாய் காய்ஸ், எங்கள் காட்டில் வந்துட்டு விவசாயம் எதுவும் பண்ணல, தென்னை மரம் தான் வச்சுருக்கோம். அந்த தென்னை மரத்தை தான் இப்போ காமிக்க போகிறேன். வாங்க தென்னை மரத்தை காமிக்கிறேன். இந்த தென்னை மரத்தில் தான் முதல்ல பாலை வச்சிருக்கு பாருங்கள். தேங்காய் துளுண்டு தெரியுது. இப்போ வந்து நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கோம். இந்த எல்லா மரத்துலேயுமே காய் வரணும்னு வேண்டிக்கோங்க எங்களுக்காக. பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு காய் பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பாலையெல்லாம் இருக்குது. அடுத்து அந்த தென்னை மரத்துலேயும் பாலை இதுலேயும் வச்சுருக்கு. இதில் வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மஞ்சள் துணி எதுக்கு கட்டியிருக்கோன்னா, எங்கள் ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பாலை வச்ச மரத்தில் இந்த மாதிரி துணி கட்டினீங்கன்னா அந்த மரத்தில் நல்லா காயெலாம் வரும், நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மரத்துலேயுமே வருமா, அதனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் நாங்கள் இதை கட்டியிருக்கோம். தென்னை மரத்தை சுற்றியும் கட்டிக்கணும். உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி கட்டிக்கோங்க, நிறைய காய் வரும். எங்கள் வீட்டில் ஒரு 50 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துக்காக காய் நிறைய வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்து இன்னொரு தென்னை மரத்தில் கட்டியிருக்காங்க, அதை தான் காமிக்கிறேன். இந்த தென்னை மரம் தான் அது. இதுலேயும் காய் நல்லா பெருசாக இருக்குது. அந்த தென்னை மரத்தில் இந்த மாதிரி பெரிய காய் ஒன்று தான் இருந்துச்சு, இதில் 3 இருக்குது. இதுதான் எங்கள் காடு. அடுத்து இந்த வாழை மரம் தான். ஒன்று தான் வச்சோம், ஆனால் இதில் பல மடங்கு வரும்னு நாங்கள் எதிரே பார்க்கல. இதான் எங்கள் பக்கத்து வீட்டு நாய். இது வந்துட்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.